அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, பிரிந்து போன கணவன் மனைவி இருவரையும் எப்படி நம்ம ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு உண்மை சம்பவம். இன்றைக்கி அதிகமான கப்பிள்ஸிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சீக்கிரமாக டைவர்ஸ் ஆகிடுது அப்படிங்கிறது, இல்லைன்னா சீக்கிரம் பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழலில் தான் இருக்கிறாங்க. போதுமான அளவு கல்வி அறிவு இருந்தாலும் வாழ்வியல் சார்ந்த அறிவுகள் குறைவாக இருக்கிறதுனால, இது மாதிரியான புரிதல் இல்லாதனால இது மாதிரி சம்பவங்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கப்பிள்ஸை நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானோம். அது எப்படி நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். தெரிந்த ஒருவர் தனது மனைவி பிரிந்து ஒரு 4-5 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் மனைவி அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, இவர் தனியாக இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன குமார் ரொம்ப வருஷமாக தனியாக இருக்கிறீங்களே, எப்போ ஒன்று சேர போகிறீங்க அப்படி சொல்லி கேட்கும் பொழுது, அவர் இல்லை அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான், அவங்க வர்ற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டார். இல்லை நீங்கள் போய் சமாதானம் பேசலாம்ல அப்படி சொல்லி நான் கேட்கும்பொழுது, ஏற்கனவே நாங்கள் 4-5 முறை போய் சமாதானம் பேச போனோம், அது சண்டையில் தான் முடிஞ்சுது, அதனால் இனிமேல் பேச போகக்கூடாது அப்படி சொல்லி விட்டாச்சு, அது அப்படியே விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் போவேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லைங்க ஏற்கனவே 4-5 முறை போகும்பொழுது அவங்க திட்டி அவமானப்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க, அது சண்டையில் போய் தான் முடிஞ்சுது, உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவமானப்படுத்தி திட்டி சண்டை பிடிச்சி அனுப்ப நான் விரும்பலை, அதனால் வேணாங்க அப்படி சொல்லிட்டார். இப்போ நான் கேட்டேன், இல்லை திட்டுறதோ அவமானப்படுத்துறதோ ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உயிர் எடுக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் வார்த்தைகளால் கடுமையாக திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானப்படுத்துறதும் திட்டுறதும் என்னுடைய மனதில் பெரிய அளவு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பில்லை, அதனால் நிச்சயமாக நான் வரேன் அப்படி சொல்லியாச்சு. அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி போகிறோம். நாங்கள் போகும்பொழுது இவர் சொன்னது போலவே அங்கே அந்த குடும்பம் இவர் வந்தாக்க நல்லா வச்சு வர்ற வழியிலேயே பாதியிலே திரும்பி போகணுங்கிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் 10 கொஸ்டின் வச்சுட்டு இருக்கிறாங்க படித்து கேட்குறதுக்கு. இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு சில டேர்ம்ஸ் சொல்லிட்டேன், இந்த டேர்ம்ஸில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுவும் அவர் சரின்னு சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கே போகிறோம். போய் உட்கார்ந்த உடனே முதல் கேள்வி, அங்கே எந்த வரவேற்பும் இல்லை, வாங்கன்னு சொல்லலை, உட்காருன்னு சொல்லலை, எல்லாமே நம்ம வாலண்டரி உள்ளே போயாச்சு, உட்காந்தாச்சு. வந்த உடனே வாங்கன்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, இந்த கேள்வி தான் முதல் ஆரம்பமே அதிரடியாக இருந்துச்சு. அந்த கேள்விக்கும் நாம் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு அடுத்ததாக ஒவ்வொருவராக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு முதல்ல அவங்க அம்மா கேட்குறாங்க, கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு, பிரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்கிறீங்க, இந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு நோம்பிக்கோ ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களே இது நாள் வரைக்கும் அப்படி சொல்லி முதல் கேள்வி கேட்குறாங்க. நான் கேள்வி கேட்ட உடனே நான் அவரை பார்த்து திரும்பி, என்ன குமார் ஏங்க அவர் சொல்கிறது உண்மையா அப்படி சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாங்க நான் பண்ண தப்பு தாங்க, என்னை மன்னிச்சுங்க. அடுத்த கேள்வி அவங்க அப்பா கேட்குறாரு, இத்தனை நாளாக வேலைக்கு போகிறாரு, மாதமான சம்பாதிக்கிறாரு, இங்கே ஏதாவது ஒரு மாதமாவது இந்த சம்சாரம் இங்கே இருக்குதே, குழந்தை குட்டி இங்கே இருக்கிறாங்க, செலவுக்கு வச்சுக்க அப்படி சொல்லி இது வரைக்கும் ஒரு ரூபா கொடுத்துருப்பார, கொஞ்சம் கேளுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இவர் திரும்பி, ஏன் குமார் அப்படியெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னா, ஆமாங்க தப்பு தான், என் மேலே தான் தப்பு, மன்னிச்சிங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அக்கா அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, அன்னைக்கு தண்ணி போட்டு வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ ரகலை பண்ணீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் குமார் தண்ணி போட்டு போய் கேட்கலாமா, இதெல்லாம் நியாயமாக வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாங்க தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் கேட்குறாரு, என் முன்னாடியே அன்றைக்கி எங்கள் அக்காவை அடிக்கிறிய, இது நியாயமா, இது பார்த்துட்டு யாராவது சும்மா இருப்பாங்களா, நாங்களும் அதே மாதிரி செய்யலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஏங்க அடிச்சிங்களே இதெல்லாம் நியாயமா அப்படி சொல்லி கேட்கும்பொழுது, ஆமாங்க வழக்கம் போல் அவர் தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க, நான் செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆளுக்கு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, இன்னும் 9 கேள்வி பாக்கி இருக்குது. ஆனால் அந்த நபர்கள் அடுத்தடுத்து கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையாக இருந்தாலும், இங்கே எந்த கேள்வி கேட்டாலும் இவங்க முன்கூட்டியே சொல்லி மனப்பாடம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இனி என்ன பேசுனாலும் இவங்க இதுவே இந்த தேஞ்சு போன ரெக்கார்டு பேசுகிற மாதிரி, ஆமாங்க தப்பு தாங்க மன்னிச்சிருங்க, இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. அதன் பிறகு 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யாரும் கேட்குற தயாராக இல்லை. அவங்களே இது கேட்டாலே இவங்க இதை சொல்ல போகிறாங்கிற காரணத்தினால ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக அக்ரஸிவாக கேட்ட கேள்விகள்
4 கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு இங்கே யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லாதனால, சரி நீ இவங்கள என்ன கேட்குறேன்னு சொல்லி விட்டுட்டு வந்து சரி நீங்கள் பேசுங்க, பொண்ணு வந்தால் கூட்டிகிட்டு போய்ங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு டீ வந்தது, மிச்சர் வந்தது, எல்லாம் சாப்பிட்டாச்சு. இவங்க பேசுனாங்க, சந்தோஷமாக நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுது. கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டிலேருந்து அந்த ஐயா ஃபோன் பண்ணியிருந்தார். என்ன கேட்குறாருன்னா, அன்னைக்கு நீங்கள் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க எங்கள் மாப்பிள்ளைய அப்படின்னு. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? நான் கேட்பேன், கண்ணம்மா கம்முன்னு கேடாங்கிற மாதிரி இந்த ஒரே வார்த்தை மட்டும்தான் சொல்லணும், வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே சண்டையில் தான் முடிஞ்சுது, ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டீங்க, பரவாயில்லைங்க நன்றிங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். இதில் என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே இவங்க இங்கேருந்து ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறது, பஞ்சாயத்து பேசுகிறேங்கிற பேரில், அவங்க அங்கேருந்து ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு வர்றது. அந்த 10 பேருமே ஒரு முன் யோசனையும் ஒரு பொறுமையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற பக்குவம் இல்லாத நபர்களாகத்தான் இருப்பார்கள். இவங்க மேலே ஒரு குற்றத்தை சொன்ன அடுத்த கணம் அந்த சைடுந்து ஒரு 10 பேர் ரெடி ஆகிடுவாங்க. அவங்க ஒரு குற்றம் சொன்னோன்னு இவங்க ரெடி ஆகிக்கிறாங்க. கடைசியில் சமாதானம் பேச போன இடத்துல சண்டை ஆகிட்டே வருது. இதே கேள்விகளை தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சு கொண்டு வந்து ஏன் பொண்ணுக்கிட்ட கொடுக்கல அப்படி சொல்லி கேட்டால் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பொண்ணு கொடுக்குற அளவுக்கு கரெக்டாக வச்சுருந்தீங்களா நீங்கள் உங்கள் பொண்ணு கரெக்டாக வச்சுருந்தாக்க என் பையன் கரெக்டாக கொடுத்துருப்பான் அப்படின்னு திருப்பி போட வேண்டியது. அடுத்த கேள்வி அவங்க கேட்குறாங்க, எதுக்கு வந்து இங்கே தண்ணி போட்டு வந்து அடித்தாப்புல அப்படி சொல்லி கேட்டால், அவன் சும்மா இருந்தால் அடிப்பானா, பைத்தியமா அவனுக்கு ஏதோ தப்புனதுனால தான் அடிக்கிறான், அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை கரெக்டாக திருத்த வேண்டியது தானே, இப்படி போகுது. அப்போது நம்ம கொடுக்குறவங்களுக்கே பதிலை திருப்பி கொடுக்கும் பொழுது இது கடைசியில் என்ன ஆகுது, சம்மந்தப்பட்டவங்க 2 பேரும் சேர்றதுக்கு தயாராக இருந்தால் கூட இந்த சைடில் போகிற ஆளுக்கு பிரித்து விட்டு போட்டு வந்துடுவாங்க. இதுதான் பெரும்பாலும் பஞ்சாயத்துகளில் நடக்குது. நம்ம போகிற இடத்துல நம்ம அதை எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களேங்கிற ஆதங்கத்திலையும் எதிருக்கு எதிர் பதில் கொடுத்துட வேண்டியது. அப்போ போன இடத்துல சண்டையாகித்தான் வரும். இதில் இன்னும் சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக உசுப்பேற்றி விடுறது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இதை விட பெரிய நல்ல பொண்ணாக பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு அப்போதைக்கு சொல்லி அதை கட் பண்ணி விட்டு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் யார் போய் பார்க்குறாங்க, ரெண்டாவது யார் பொண்ணு கொடுக்க போகிறாங்க? உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்.